ராமநாமாவில திளைச்சிட்டு இருக்காரு. ராமநாமாவில திளைச்சிட்டு இருக்கிற இவருக்கு ராமநாமாவுடைய பெருமை இவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றார், ராமநாமத்து மூலமா சுகம் அனுபவிக்கிறது இருக்க, அந்த சுகங்கிறது ஏற்கனவே சொல்றாரு, வேற கருத்துல சொல்றார். ஏன்னா சாதாரணமாக விவரிக்க முடியாது. ஈலாக நீ விவரிப்பலேனு சுவானுபவ வேத்தியமே சொல்றாரு. சுவானுபவத்தினாலே செல்ஃப் ரியலைசேஷன்னால அது அறிய முடியுமே தவிர எப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு. அப்படி இந்த ராமநாமாவிலே திளைத்து அதுல சுகம் அனுபவிக்கிறாளே அந்த பாக்கியசாலி யாரோன்னு அந்த ராமநாமாவில ஈடுபட்டு சுகம் அனுபவிக்கிறவாளை நினைச்சுன்னா அதை பத்தி பாடுறார். ராமனை விட இந்த ராமநாமாவில திளைத்த பக்திமான நினைச்சு சுக்கியவரோ ராம நாம சுக்கியவரோ ராம நாம சுக்கியவரோ ராம நாம சுக்கியவரோ. சுக்கியவரோ ராமநாமத்தின் மூலம் சுகம் அனுபவிக்கும் பாகியசாலி யாரோ. ஏன்னா சுக்கியவரும் இந்த ராமநாமாவத்தை சொல்லி சுகம் அனுபவிப்பவர் யாரோ மாத்திரமில்லை, அந்த பகவன் நாமாவே ராமநாமாவே அனவரதும் சொல்றதுனால முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு, அந்த முகத்தை அடைவதற்கு ராமநாமா சொல்றதுனால அந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள் யாரோ அடுத்தாப்புல அனுபவில சுக்கி எவ்வரோ சுமுக்கியவரோ சுக்கி எவ்வரோ சுமுக்கியவரோ அகில சார மகு தாரக நாகம அகில சார மகு தியாரக நாகம சுக்கி எவ்வரோ ராமநாம. சுக்கியவரோ சுமுக்கியவரோ அகில சாரமகு தாரக நாமன்னர். அதாவது அனைத்துக்கும் சாரமான தாரக நாமத்தால் சுகம் அனுபவிக்கும் பாக்கியசாலியாரோ அந்த சுகத்தையே அனவர்தும் அனுபவித்து அந்த ராமநாமாவை ஜெபிச்சு அதனால பொலிவுற்ற முகம் கொண்டவர் யாரோ சுமுக்கியவரோ. சரணத்தின் அழகுபடுத்தினர். பகவன் நாமாவை ராமநாமாவை சொன்னா மாத்திரம் போறாது, ராமன் உபாசிய தெய்வமா வச்சுட்டவா ராமன் இருந்த குணத்திலே தான் ஒன்னான வர வேண்டாமா. ராமன் சத்தியம் வதா தர்மம் சரா என்று இருந்தவன், ராமோ துர்ணாபிபாழதே பொய்யே பேசாதவன். ஆகினால இந்த சுக்கியை எப்படி இருக்கணும் தெரியுமா, சத்தியம் தவறாமல் இருக்கணும், உலகம் அனைத்துக்கும் தான் தாசன்கிறதான எண்ணம் இருக்கணும். அதை விட எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு சொல்றாருங்க, தெய்வங்கள்ல பேதம் காணாதவனா இருக்கணும். இந்த தெய்வம் உசந்தது அந்த தெய்வம் தாழ்ந்தது என்ற மாதிரி தெய்வங்களிடையே பேதம் காணாமல் என்றைக்கும் அழிவில்லாததான சுஸ்வரமான கானத்தோடு நிரந்தரமாக தியாகராஜன் துதிக்கக்கூடியதான அந்த ராமநாமத்தினாலே சுகம் அனுபவிக்கும் பாக்கியசாலியாரோ. இதுதான் சரணத்துடைய அர்த்தம் விசேஷமா. சத்யமூத்தபக சகல லோகுலகு மிருத்யுடை தெய்வ பேதமு லேக நித்ய மைனசு ஸ்வர புகானமுதோ நிரந்தரமு தியாக ராஜனுத நாகமக சுக்கி எவ்வரோ. சத்தியமு தப்பக சகல லோகுலகு மிருத்யுடை தெய்வ சத்தியமு தப்பக சகல லோகுலகு மிருத்யுடை. சத்தியமு தப்பக சத்தியமே தவறாமல் இருக்கணும், ராமனை பத்தி உபாசிக்கணும், ராமன் இருக்க குணம் முக்கியம். அது சகல லோகுலகு மிருத்யுடை, எல்லா லோகத்துக்கும் தான் தாசன், தொத்பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய என்று ஒரு அகம்பாவம் கூடாது. நான் எல்லாருக்கும் கீழானவன் தாசன் என்றுதானே எண்ணம் இருக்கணும். அப்புறம் தெய்வ பேதமுலேக, தெய்வங்களிடத்திலே பேதம் இல்லாமல் இருக்கணும். நித்தியமைன சுஸ்வரபு கானமுதோ, அழிவற்றதான சுஸ்வரமான கானத்துடன் நிரந்தரமு தியாகராஜனுத நாம
நிரந்தரமாக தியாகராஜன் ஜபிக்கும் துதிக்கும் அந்த ராமநாமா இருக்க, அந்த ராமநாமாவை அனவரதும் சொல்லி அதனாலே சுகம் பெறக்கூடிய பாக்கியசாலி யாரோ, சுக்கி எவரோ, ராமநாமா சுக்கி எவரோ என்று இந்த ராமநாமாவுடைய விசேஷமா இங்க பாடினார். அந்த ராமநாமாவில் ஈடுபட்டவர்கள் நாமாவுக்கு அதிஷ்டான தேவத்தை நாமி. ராமநாமா எப்படிப்பட்டது? ராமநாமா விசேஷமா, ராமநாமாவுடைய பெருமையை கம்பன் விசேஷமா சொல்றார். ராமநாமா எப்படிப்பட்டதுன்னா நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இராம என்று 2 எழுத்தினார். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இராம என்ற 2 எழுத்தினால். எதை முதல்ல கொடுக்கணும்? முதல்ல சொல்லச்சே கம்பன் நன்மையை சொன்னார், அடுத்து செல்வம். ராமநாமா சொன்னா என்ன கிடைக்கும்னா, நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவித கெடுதல்களும் போகும், நன்மை கிடைக்கும், நலன் கிடைக்கும். நன்மையும் அப்புறம் செல்வமும் நாளும் நல்குமே, எப்பொழுதும் கொடுக்கும். நன்மை வேண்டாதவர் யாரான் உண்டா? செல்வத்தை வேண்டாதவர்கள் உண்டா? ஆகினால ராமநாமா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. அதாவது சென்மம் மரணம்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் என்று மாறி மாறி பல்பிறப்பும் பிறந்து மீண்டும் பிறப்பது இறப்பது, பிறப்பது இறப்பது. இதுதான் நமக்கு ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டு இருக்க. இந்த கஷ்டம் வராம இருக்கணும்னா ராமநாமா சொன்னா அது வராதுன்னார் அவர். சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இராமா என்ற 2 எழுத்தினால். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நிறைய எழுத்துக்கள் கிடையாது, 2 எழுத்து தான். இந்த ராமாங்கிற நாமாவை சொன்னா அதனால எல்லா பாவமும் போகும், கஷ்டங்கள் போகும், சென்மம் மரணம்லாம் இல்லாமல் இருக்கும், எல்லா சௌக்கியமும் கிடைக்கும்னார். அந்த ராமநாமாவை சொல்லி பாடி, அந்த ராமநாமாவை அடிக்கடி துதித்து பஜித்து ஸ்மரித்து அதனால சுகம் பெற்றவர் யாரோ, புண்ணியசாலி யாரோன்னு பாடி இந்த கன்னட ராகத்துல பாடினவர் மேல வரைச்ச கமாஸ் ராகத்துல. இந்த ராமநாமாவுக்கு அதிஷ்டான தெய்வத்தை யாரு? ராமன். அந்த ராமன் எப்படிப்பட்டவன்னா, அந்த ராமன் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் அயோத்தியா காண்டத்துல வால்மீகி எப்படி ராமனுடைய பெருமைகளை எல்லாம் விசேஷமா சொல்றார், ஒரு சர்க்கம் பூரா சொல்றார். அது மாதிரி புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் வதா உத்தரோத்தர யுக்தீனாம் வக்தா வாசஸ்பதிர்யதாம் கதஞ்சித் உபகாரேண கிருதேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. இப்படி ஒரு சர்க்கம் பூரா ராமனுடைய குணநலங்களை எல்லாம், கல்யாண குணங்களை எல்லாம் வர்ணிச்சுன்னு போறாரே. அதே அபிப்பிராயத்தில் இந்த ராமநாமனுடைய பெருமையை பத்தி பேசி அதை யாரு ஜபிக்கின்ற புண்ணியவான்கள் யாரோ என்று பாடியவர் மேலே இந்த ராமனுடைய விசேஷமான கல்யாண குணங்கள், ராமனுடைய நற்குணங்கள், அவனுடைய பெருமைகள் இதையெல்லாம் சொல்லி இந்த கமாஸ் ராகத்தில் ஒரு கீர்த்தனையில ராமனை பார்த்து அட்ரஸ் பண்றார். அதை அட்ரஸ் பண்ணச்சேயே விசேஷமாக பல்லவியில பார்த்தாலே நல்லவர்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமானவனே தான் சுஜன ஜீவனே ஆரம்பிக்கிறார். சுஜன ஜீவனா நல்லவர்களுக்கு வாழ்வுக்கு ஆதாரமா இருக்கிறவன் ஜீவனத்துக்கு. அதே மாதிரி நற்குணங்களுக்கு அணிகலமா இருக்கிறவன். ஏன்னா பகவான் இந்த குணங்கள் வரைச்சு அது கல்யாண குணங்களா இருக்கு. இந்த குணங்களாலே ராமனுக்கு பெருமை இல்லை, ராமனை அடைந்ததினாலே குணங்களுக்கு பெருமை. ஆகினால சுகுண பூஷணா என்றெல்லாம் தொடங்கி இந்த கமாஸ் ராமத்தில் விசேஷமாக இந்த கீர்த்தனை அனுபவிக்கிறார். அந்த கீர்த்தனை இப்ப நம்ம விரிவா பார்ப்போம். சுஜன ஜீவன ராம சுகுண பூஷண ராம சுஜன ஜீவன ராம சுகுண பூஷண. சுஜன ஜீவன நல்லவர்களின் வாழ்வுக்கு ஆதாரமானவனே, சுகுணபூஷண நற்குணங்களே அணிகளாக உடையவனே ஏ ராமா. அனுபல்லுவில புஜக பூஷணார்ச்சித புத ஜனாவனாய புஜக பூஷணார்ச்சித புத ஜனாவனாய அஜவந்தித
ஸ்ருத சந்தன தசதுரங்க மாமவ சுஜன ஜீவன அஜவந்தித ஸ்ருத சந்தன தசதுரங்க மாமவ சுஜன ஜீவன ராம சுகுண பூஷண புஜக பூஷணார்ச்சிதாங்கிறார். சிவனாலே ஆராதிக்கப்படுபவனே, புதஜனாவனா, அறிவாளிகளான தொண்டர்களாலே கொண்டாடப்படுபவனே, அஜவந்திதா பிரம்மதேவனாலே தொழப்படுபவனே, ஸ்ரித சந்தன ஆசிரிதர்களான அடியாளுக்கு சந்தனம் போலே குளிர்ச்சியாக உடையவனே, தசதுரங்க கருட வாகனனே, மாமவா என்னை ரட்சிப்பாய, சுஜன ஜீவனா சுகுணபூஷணா. சரணத்தெடுக்குச்சே அவருடைய தாமரை கண்கள் பங்கைய கண்ணனென்கோ பவளச் செவ்வாயினென்கோ அதுதான் முதல்ல வருது. சருநேத்திர ஸ்ரீகளத்ர ஸ்ரீரம்ய காத்ர சாருநேத்திர ஸ்ரீகளத்ர ஸ்ரீரம்ய காத்ர தாரக நாம சுச்சரித்ர தசரத புத்ர தாரகாதிபானன தர்மபாலக தாரகாதிபானன தர்மபாலக தாரய ரகு வரநிர்மல தியாகராஜ சன்னூத சுஜன ஜீவன. சாருநேத்ரா அழகிய கண்களை உடையவனே, ஸ்ரீகளத்ரா அகலையில்லே நிறையவென்று என்று எப்பொழுதும் லட்சுமியை விட்டு அகலாதவனே, லட்சுமிபதியே, ஸ்ரீ ரம்யகாத்ரா சுந்தரமான சரீரத்தை உடையவனே, தாரகநாமா தாரகநாமத்திற்கு அதிபதியாக இருப்பவனே, சுச்சரித்ரா நல்ல சரித்திரம் உடையவனே, தசரத புத்திரா தசரதனுடைய பிள்ளையே, தாரகாதிபனே சொல்றாரு இங்க. ஆகினால தாரகாதிபானன தர்மபாலகா தர்மத்தையே பரிபாலிப்பவனே, தாரய ரகுவர நிர்மல தியாகராஜனுதா ரகுவீரா நிர்மலனே என்னை காப்பாற்றுவாயா, காப்பாற்றுவாயினி நீ தான் காப்பாற்றணுப்பா, சுஜன ஜீவனா சுகுணபூஷணா என்று விசேஷமா பாடுறாரு இங்க. அடுத்தாப்புல மனசை பார்த்து சொன்னார், ஏ மனசே, என்னுடைய விண்ணப்பம் இருக்க அதை கேட்க விடாத. மனவினால கிஞ்சரா தடே மனவினால கிஞ்சரா தடே மர்மமில்ல ஜல்ப தனே மனசமனவினால கிஞ்சராதடே. மனமே என் விண்ணப்பத்தை நீ கேட்கலாகாதா, மர்மமெல்ல செல்ப மர்மங்களை எல்லாம் கூறின சொல்லும். என்ன தெரியுமா, ராமபிரானுடைய அந்தரங்கமான உள்ளம் இருக்க, கருணை இருக்க, இந்த கருணை நிறைந்த அந்த அந்தரங்கம் இருக்க, அந்த உள்ளம் இருக்க, அதை நான் அறிஞ்சவன். ஆகினால நான் பண்ற விண்ணப்பத்தை நீ கேட்கப்படாதா. கனுடைன ராமச்சந்திரோன்னே கனுடைன ராமச்சந்திரோன்னே கருணாம் தரங்கமும் తెలిసిన మనవినాల కించ రాదడే మర్మ మెల్లదల్ప. గనుడైన రామచంద్రుని కరుణాంతరంగము తెలిసిన மகாத்மாவான ராமபிரானுடைய கருணை நிறைந்த அந்தரங்க உள்ளத்தை அறிந்த நான் செய்யும் விண்ணப்பத்தை நீ கேட்கலாகாதா. அடுத்தாப்புல சொன்னார், ஜனங்கள்னா என்ன பண்றாங்கன்னா கர்ம மார்க்கத்தை அனுசரித்து சம்சாரம் என்கின்றதான காட்டிலே திரிந்து சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு துயருற்ற போது தானே மனுஷனா பிறந்தான். ஏன்னா யானை கொண்டு யானை பிடிக்குமா போலே மர்த்தியாவதாரமிக மர்த்திய சிக்ஷணம் என்று தானே மானிட உருவிலே ராமனாக வந்து தன் நடத்தையின் மூலம் நன்னடத்தை நல்வார்த்தைகள் நல்லொழுக்கம் இவற்றினாலே அவர்களுக்கெல்லாம் அனுஷ்டானத்திலே காண்பித்து அவர்களை எல்லாம் திருத்தி அனுகிரகம் பண்ணலையா. ஆகினால மனசே நான்
கேளுனர் சரணத்தை சொல்லுச்ச கர்ம காண்ட மாதா கிருட்டல்லிப்பவ ககன சாருலை காசி சேந்தக்க கனி மானவ அவதாருடை கனி பிஞ்சினாடே நடத தியாகராஜுவன வினால கிஞ்சரா தட்டே மர்மமெல்ல ஜல்ப கர்ம மார்க்கத்தையே பின்பற்றுகிறார். கர்மகாண்ட மதா என்ன அதுதான் சம்சாரம் என்கின்றதான இந்த காட்களை செஞ்சிருக்கின்றவாளை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்கென்றே மனுஷனாக அவதாரம் பண்ணி தன்னுடைய அனுஷ்டானத்தினாலே நல்வார்த்தைகளினாலே நல்லொழுக்கத்தாலே ஆகினால் நல்ல நடத்தையினாலே எல்லாரையும் திருத்தினானே இந்த பிரபு ராமன். ஆகினால அவனுடைய கருணையான அந்தரங்க ஹிருதயத்தை அறிஞ்சவன் நான். ஆகினால என்னுடைய விண்ணப்பத்தை மனசே நீ கேட்கப்படாதா என்று மனசை பார்த்தியா மனசை அடக்கிறது ரொம்ப அவசியம். ஆகினால அதை பார்த்து முதல்ல சொல்றார் இப்படி